பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி என்றால் மேலப்பாளையம் என்று சொல்லப்படும். அந்த மேலப்பாளையம் பகுதியில் 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் தொடர்ந்து கருப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அது இன்றைய நாள் வரைக்கும், இந்திய வருடம் வரைக்கும் இந்த டிசம்பர் 6 என்பது கருப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாளை முன்னிட்டு ஏற்கனவே காவல்துறையினர் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் முழுமையாக சோதனைகள், உடைமைகள் சோதனைகள் இடுவது என அனைத்து பணிகளையும் ஏற்கனவே முன்மொழி செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று இந்த டிசம்பர் 6 கருப்பு நாளாக அனுசரிக்கிறோம் என்று சொல்லி மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கடைகள், ஆயிரக்கணக்கான கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான பஜார் திடல், விஎஸ்டி பள்ளிவாசல் தெரு, முக்கியமான ஏரியா பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வாடகை இயக்கக்கூடிய கார் மற்றும் ஆட்டோக்கள் என 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த பகுதியில் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த நாளை டிசம்பர் 6 என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ மற்றும் மற்ற வாகனங்கள் இயங்காது என்று அவர்கள் ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர், ஜமாத் என சேர்ந்து இந்த ஒரு நாள் அடைப்பு போராட்டத்தை இன்று வரைக்கும் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள்.